இந்தியா போன்ற ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் மத நம்பிக்கைகளை கடைபிடிப்பது அனைவருக்கும் உள்ள அடிப்படை உரிமை. இருப்பினும் சிலர் தங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக நின்றது நிமித்தம் சமுதாயத்தின் விமர்சனங்களையும் வேலை இழப்பையும் ஏன் தங்கள் உயிரையும் கூட விலையாக கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. தங்கள் விசுவாசத்திற்காக சந்தித்த சோதனைகளின் சுருக்கமான வரலாறு இங்கே தொகுக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக உயரிய பதவி வகித்த ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் அவர்கள் தனது கிறிஸ்தவ நம்பிக்கையை வெளிப்படையாக கடைபிடித்ததற்காக கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானார். 2015ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான துக்க நாளான புனித வெள்ளி அன்று டெல்லியில் நீதிபதிகளுக்கான மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு கிறிஸ்தவராக புனித வெள்ளி தினத்தில் பணிநிமித்தமான கொண்டாட்டங்களில் தன்னால் பங்கேற்க இயலாது என்பதை அவர் உறுதியாக தெரிவித்தார். மேலும் அவர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் மதச்சார்பின்மை என்பது மத நாட்களை மதிக்காமல் இருப்பது அல்ல, மாறாக அனைத்து மதங்களின் புனித நாட்களுக்கும் சம உரிமை அளிப்பதே என்று அழுத்தமாக பதிவு செய்தார். இதற்காக அவர் தனது கடமையை விட மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு பல அரசியல் மற்றும் ஊடக தரப்பினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். ஆயினும் அவர் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் மத உரிமையை தைரியமாக முன்னிறுத்தினார். இளம் இராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் தனது விசுவாச கொள்கைக்காக தனது வேலையையே இழந்தார். இந்திய இராணுவத்தின் 3வது குதிரைப்படை பிரிவில் பணியாற்றிய இவர் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் மத அணிவகுப்பில் கலந்து கொண்டார். ஆனால் படைப்பிரிவின் கோவில் மற்றும் குருத்வாராவின் கருவறைக்குள் சென்று சிலை வழிபாடு பூஜை செய்ய மறுத்தார். எனக்கு ஒரே ஆண்டவர் உண்டு, வேற்று தெய்வங்களை வணங்கவோ சிலை வழிபாட்டில் ஈடுபடவோ என் விசுவாசம் அனுமதிக்காது என்பது அவரது வாதம். அவர் கோவிலுக்கு வெளியே நின்று மரியாதையை வெளிப்படுத்தினாரே தவிர உள்ளே சென்று பூஜை செய்ய மறுத்தார். இராணுவம் இதை கடும் ஒழுங்கீனம் என கருதியது. இதன் விளைவாக அவர் 2021இல் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் ஓய்வூதிய பலன்களும் மறுக்கப்பட்டன. நவம்பர் 2025இல் உச்ச நீதிமன்றமும் அவரது பணி நீக்கத்தை உறுதி செய்தது. தனது விசுவாசத்திற்காக தனது இராணுவ பணியையும் எதிர்காலத்தையும் அவர் தியாகம் செய்தார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த LIG மேலாளரான சுஷில் நத்தனியல் தனது விசுவாசத்தை மறுக்காததால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏப்ரல் 2025இல் சுஷில் நத்தனியல் தனது குடும்பத்துடன் காஷ்மீரின் பஹல்காம் பகுதிக்கு சுற்றுலா சென்றபோது தீவிரவாதிகள் அவர்களை வழிமறித்தனர். தீவிரவாதிகள் அவரிடம் அவரது மதத்தை கேட்டு இஸ்லாமிய விசுவாச பிரமாணமான கல்மாவை ஓதும்படி துப்பாக்கி முனையில் வற்புறுத்தினர். அவர்தான் ஒரு கிறிஸ்தவர் என்றும் வேற்று மத ஜெபங்களை சொல்லத் தெரியாது என்றும் உறுதியாக மறுத்துவிட்டார். தனது விசுவாசத்தை மறுக்காததால் தீவிரவாதிகள் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். தனது குடும்பத்தின் கண்முன்னே ஆண்டவருக்காக தன் உயிரையே விலையாக கொடுத்தார். நீதித்துறையில், இராணுவத்தில், சாதாரண குடிமகனாக என வெவ்வேறு தளங்களில் இருந்த இந்த மூவரும் தங்களின் ஆழமான விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடினார்கள். ஒருவர் விமர்சனங்களை தாங்கினார், ஒருவர் தமது பணியை இழந்தார், மற்றவர் தமது உயிரையே தியாகம் செய்தார். இவர்கள் மூவரும் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்ற வேதாகம வசனத்திற்கு வாழும் சாட்சிகளாக திகழ்கின்றனர். விசுவாசத்தின் பாதையில் விலைக்கிரயம் கொடுக்க தயங்காத இவர்களின் வாழ்க்கை இந்தியாவின் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ஊக்கமளிக்கும் அத்தியாயமாக உள்ளது.